டிசம்பர் வரைக்கும் நம்ம ஏற்கனவே இருந்த ஆர்டர்ஸ்னால நம்ம வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படலை. இனி ஜனவரியிலிருந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். இதில் முக்கியமாக வந்து விசைத்தறியாளர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 70-80,000 தறிகள் வந்து நிறுத்தப்பட்டு அதற்கு உண்டான வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்குது. ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பவர்லூம் வந்து நமக்கு வந்து வேலை இழப்பு இதனால் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த படுக்கை விரிப்புகள், அப்புறம் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறவங்க ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் வந்து முழுமையாக அமெரிக்காவையே நம்பி பல பெரிய நிறுவனங்களும் சரி, சிறு குறு நிறுவனங்களும் சரி வந்து முழுமையாக அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில நூற்பாலைகள்லாம் முழுமையாக அந்த அமெரிக்க சந்தைக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அந்த மில்லுகள்லாம் டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே மாதிரி பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸுமே 30-70% வரைக்கும் அவங்களுடைய ஏற்றுமதி பாதித்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பருத்திக்கான 11% வரியை நீக்க வேண்டும் என்று விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கடன் தொகையை செலுத்த அவகாசத்தை 2 ஆண்டுகள் வரை ரிசர்வ் வங்கி நீட்டிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய ஜவுளி ஏற்றுமதி கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறது என்று பஞ்சாலை உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.